ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் எவனும் கேட்க கடவன். அப்போ ஆவியானவர் நம்மத்துல இடைப்பட எல்லாருக்கும் காது இருக்குது. இந்த காது அவர் சொல்லல, நம்முடைய இருதயத்துல ஒரு காது வச்சிருக்கிறாரு. அவன் இந்த இதயத்துல கர்த்தருடைய வார்த்தை நம்ம கேட்கும் போது ஆவியானவர் நம்மத்துல இடைபடுகிற தேவனாக இருக்கிறார். அவன் என்னுடைய பெயர் நிக்சன். அவன் மாஸ்டர் வின்சென்ட் அவருடைய மூத்த மகனாக எனக்கு தங்கையும் தம்பியும் மனைவி 2 பிள்ளைகள் இருக்கார்கள். அவன் தகப்பனோடு கூட இந்த ஊழிய பாதையில் கர்த்தர் வளர்த்தார், கர்த்தர் போதித்தார். அவருக்கு சாட்சியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற என்னுடைய என் வாழ்க்கையில கர்த்தர் செய்த ஒரு நன்மையை சில சாட்சிகளாக சொல்லி வேதத்தின் சில ஆழங்களை உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். என்னுடைய வயது சரியாக 3 இருக்கும் பொழுது என்னுடைய சரீரத்தில் காணப்பட்ட ஒரு பலவீனம் என் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் திக்குமுக்காக வச்சிருக்காங்க. எங்கள் அப்பாவோட சொந்த ஊர் பெரம்பூர் டான் பாஸ்கோ ஸ்கூலுக்கு ஆப்போசிட்ல மடுமால் நகர் என்ற இடத்துல தான் அவங்க வீடு. அங்கே தான் ஒரு சபை இருந்தது. அப்பாவோட கூட பிறந்த ஒவ்வொரு சகோதரர்களும் ஒவ்வொரு கிராமங்களுக்கு சென்று கிராமங்களில் ரட்சிக்கப்படாத தேவனுடைய பிள்ளைகளுக்கு ரட்சிப்பு கொடுக்கிற ஒரே நோக்கத்தோடு கூட பெரம்பூர்லேருந்து கிளம்பி அவிஞ்சுவாக்கம் ஆவல் பக்கத்துக்கு விட்னவழியில் கிராமங்களில் வந்தாங்க. ஸோ 1985 இந்த ஊழியத்தை துவங்கணும். ஊழியத்தின் துவக்கத்தில் அநேக சத்துருடைய போராட்டங்கள். அதில் ஒரு போராட்டம், சத்துரு என் வாழ்க்கையில் பலவீனத்தை கொடுத்து எப்படியாவது இவன் ஊழியத்தை விட்டு போகணும் என்று தகப்பனுடைய ஊழியத்தில் ஒரு பெரிய செக்கை வச்சாங்க. அந்த செக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய சரீரத்தில் தொண்டையில் பெரிய கட்டி ஒன்று வரும், இந்த இடத்துல வரும். மாதம் அந்த கட்டி பெருசாகி உடையும். ஸோ இதை பார்க்கும்பொழுது அவங்களால தாங்க முடியல. 3 வயசு குழந்தைக்கு நடக்கிறத தாயால் தகப்பனாலே பார்க்க முடியல. எல்லா ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கும்பொழுது அவங்கவுங்க ஒரு ஒப்பீனியன் சொன்னாங்க. என்னென்னு யாரும் கண்டுபிடிக்கவே முடியல. அப்போது எக்மோல் இருக்கிற பேபி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிவிட்டு இது என்னென்னு கண்டுபிடிக்கணும்னா நான் சொல்லுகிறது சரியாக 1988ஆம் ஆண்டு நடந்த காரியத்தை இப்போ சொல்லி கொண்டிருக்கிறேன். ஸோ அப்போது அந்த ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணும்போது என்னென்னு தெரியல, நாங்கள் ஆப்ரேஷன் பண்ண தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னு தெரியாமலே ஆப்ரேஷன் பண்ண டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அடுத்த நாள் காலை ஆப்ரேஷன். சபையில் இருக்கிறவங்க எல்லாம் உபவாசம். அந்த பாஸ்டரோட பிள்ளையாச்சு, யாருக்கும் எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சபையில் இருக்கிற எல்லாரும் உடன்பிறப்பு அப்பாவோட கூட பிறந்தவங்க எல்லாம் ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சாங்க. முழு குடும்பம் உபவாசம் எடுக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்த பிசாஸோட போராட்டம் கிளைமேக்ஸ்க்கு வரும். அவன் பிளான் எப்படியாவது க்ளோஸ் பண்ணிடலாம். அப்போ அந்த எக்மோர் ஹாஸ்பிட்டலில் டாக்டர் சொன்னாங்க, இந்த மகனுக்கு நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணுவோம், திருப்பியும் வாய்ஸ்லாம் வராது, கட் பண்ணிவிட்டு உள்ளே ஒரு விசில் வச்சிருக்கோம். ஏதாவது கூப்பிடணும்னா அந்த பையன் அந்த விசிலை ஊதுவோம், அதை வச்சு நீங்கள் பார்த்து புரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த கட்டி இருந்துச்சுன்னா உயிருக்கே ஆபத்து, அதை எடுத்துக்கணும், அதோட வேர்லேருந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் தேட்டர்லாம் ரெடி ஆகிடுச்சு. 8 மணிக்கு ஆப்ரேஷன்னா காலையிலே சாப்பிடாம எல்லாத்தையும் கொடுத்து ரெடி பண்ணிட்டாங்க. எல்லா பிள்ளைக்கும் ஆப்ரேஷன் வந்து கரெக்டாக எனக்கு வரும்போது அந்த டாக்டர் வந்து சொல்கிறாங்களாம், மயக்க மருந்து கொடுக்குற டாக்டர் அர்ஜென்ட்டாக வெளியே போயிட்டாரு, அதனால் உங்களுடைய ஆப்ரேஷன் மட்டும் இன்றைக்கி கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ இப்படி கேட்ட உடனே எந்த நன்மலாம் அதே மாதிரி தான் இருக்குது. அப்பாவுக்கு ஒரு ஏவுதல், எப்படியாவது இந்த இடத்துல கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கொண்டு வந்தாங்க. ஏன்னா ஆண்டோட சித்தம் அது இல்லை. அப்புறம் எல்லாம் ப்ரேயரில் வைக்க அப்போது ஆண்டவர் ஒரு மனுஷன் மூலமாக ஒரு இரக்கத்தை காண்பிச்சு அவர் சொன்னார், இதை நீங்கள் சின்னதாக ஒரு ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க சொன்ன மாதிரி காம்ப்ளிகேட்டட் இருந்தது, இதை செய்ய வேண்டிய முறையில் செய்யணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்போலோ ஹாஸ்பிட்டல் தெரியும். எந்த டாக்டர்கள் முடியாதுன்னு சொன்னாங்களோ அதை கர்த்தர் எனக்கு அழகாக செய்து முடித்து
பிசாசு சொன்னால் இவன் பேசவே முடியாது, பாடவே முடியாது, எதுவுமே முடியாதுன்னா இன்னைக்கு கர்த்தரை பாட வைக்கும்போது நல்ல ஒரு வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்துருக்கிறான். அவன் நினைச்சா சின்ன வயசுலேயே அவன் கதையை முடிச்சிருக்கான். ஆனால் அவன் சுத்தம் இல்லை, கர்த்தருடைய சுத்தம். எனக்கு வசனத்தை போதிக்கும்படி கர்த்தர் கிருபையை கொடுத்திருக்கிறான். ஆமென். அது மாத்திரம் இல்லை, கர்த்தர் பேசுகிற விதங்கள் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு விதத்தில் பேசுவார். ஆமென். கர்த்தர் நல்லவர், என் வாழ்க்கையில் நன்மை செய்தவர், உங்கள் வாழ்க்கையில் செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். ரொம்ப ஆமென். சாட்சிகளை காட்டி தேவனுடைய வசனங்களுக்கு நாம் கடந்து சொல்லுவோம். இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய பார்வையில் நம்ம எப்படி இருக்கிறோம்? எல்லாருக்கும் தெரியும், அவருக்கு நான் பிரியமான பிள்ளையாக இருக்கிறேன்னு சொல்லுவீங்க. அவர் என்னை எப்போதும் பார்த்து கொண்டு ஆசைப்படலாம். வேதத்தில் சில காரியம் நம்ம தியானிக்கலாம். லேவியராகமம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நம்ம எடுத்து யாராவது மைக்கில் வாசிச்சா நல்லா இருக்கும். லேவியராகமம் 1ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதியில் இப்படியாக வாசிக்கிறோம். சர்வாங்க தகன பலியாக அந்த ஆசாரியன் அந்த பலியை செலுத்துகிறான். சர்வாங்கன்னா சர்வ அங்கம், முழு சர்வத்தையும் சந்து சந்தா வெட்டுவாங்க, அதுதான் சர்வாங்க. ஸோ சர்வாங்க தகன பலியாக தகனிக்க கடவன் என்ன பண்ணுவோம்? இப்போதான் நம்ம ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் ஒருத்தர் மரிச்சு போயிட்டாங்கன்னா அவங்கள எரிக்கிறது இல்லை. அப்போ தகனம் என்றால் என்னன்னா, ஒரு கட்டையை வச்சு எரிக்கிறது தான் தகனம் பண்றது. கிறிஸ்தவர்கள் யாரும் தகனிக்கிறது இல்லை. ஏன்னா நமக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, அழிவுள்ளதாகியது அழியாமையும் சாவுக்கு ஏதுவாகியது சாவா. எனவே அதை நம்ம எரிக்கக்கூடாதுன்னு சொல்ல ஒரு சித்தத்தில் சரி. தகனம் என்றால் அந்த கறி அவங்க கொளுத்துவாங்க. அந்த கொழுப்பெல்லாம் கொளுத்தும் போது அந்த வாசனை தான் அந்த வசனத்தை போட்டுருக்குது. 9ஆம் அதிகாரம் லேவியராகமம் 1:9 வசனத்தின் கடைசியில் பார்த்தீங்கன்னா, அது கர்த்தருக்கு சுகந்த வாசனையாக தகன பலியாக அது காணப்படுகிறதுன்னு சொல்லி அங்க மோசே இந்த அதிகாரத்தை எழுதுகிறார். எப்படின்னா சுகந்த வாசனையாக. சுகந்த வாசனைனா இன்னைக்கு எல்லாருக்கும் ஒவ்வொரு ஸ்மெல் பிடிக்கும். எங்கள் அக்காக்கெல்லாம் பார்த்தா பெட்ரோல் ஸ்மெல் பிடிக்கும். அவங்க அப்படி எங்கன்னா பெட்ரோல் தான் ஒன்று கட்சி பார்த்துட்டு அந்த ஸ்மெல். சில பேருக்கு மல்லிகைப்பூ ஸ்மெல் பிடிக்கும். ஆமாம். ஆனால் ஆண்டவருக்கு ஒரு வாசனை பிடிக்குது. அது எந்த வாசனை அப்படின்னு சொல்லி நம்ம தியானிக்க போகிறோம். என் வாழ்க்கை அவருக்கு ஒரு சுகந்த வாசனையாக இருக்குமானே நம்ம கொஞ்சம் தேடும் போது எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை அப்போ இங்க அழகா சொல்றாங்க. பவுல் எழுதும்போது எழுதுறாரு, கிறிஸ்து பிதாவுக்கு எது பிடிக்குமோ அவருடைய வாழ்க்கையே யாருக்காகனா நமக்காக தன்னையே பலியே ஒப்பு கொடுத்து சுகந்த வாசனையாக. வாசிப்போம் திருப்பி அந்த வசனத்தை. எபேசியர் 5:2 கிறிஸ்து எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. கிறிஸ்து நமக்காக, அழகா அந்த வசனத்துல கிறிஸ்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவின் இடத்துல தன்னுடைய லைஃபையே ஒப்பு கொடுத்தாராம். அப்போ அவர் தன்னை சுகந்த வாசனையாக ஒப்பு கொடுத்தாரு. அந்த வசனத்தின் கடைசியில பாருங்களேன், நாமும் வாசிப்போம், நாமும் நம்மை ஒப்பு கொடுத்து நீங்களும் அந்த அன்புல நடந்து கொள்ளுங்கள். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி தன் வாழ்க்கையை அப்படியே ஒப்பு கொடுத்தாரோ நம்மளுடைய வாழ்க்கையை சுகந்த வாசனையாக அப்படின்னு சொல்லிட்டு பவுல் அங்கே எழுதுறதை வாசிக்கிறோம். சரி, இந்த சுகந்த வாசனைன்னா என்ன? அது கொஞ்சம் இன்னும் பவுல் என்ன சொல்றாரு இந்த வாசனை குறித்து வாசிக்கும் பொழுது 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல இன்னொரு அழகான சீக்கிரத்தை சொல்றார். அதை நான் வாசிக்கிறேன். கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்திற்கு ஏதுவான மரண வாசனையும். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14 மரண வாசனையாகவும். ஓகே, இது இந்த பக்கம் வச்சுக்கோங்க. யார் ரட்சிக்கப்படலையோ, தேவனை ஏற்றுக்கொள்ளலையோ, ஆமென், அவங்க ஆத்துமாக்குள்ள ஒரு வாசனை வீசுமா. என்ன வாசனையா?
சொல்லுங்களேன். ஒருவேளை நான் ரட்சிக்கப்படலைன்னா என் மேல வீசுகிற ஒரு வாசனை மரண வாசனை. வசனம் சொல்லுது பாவத்தின் சம்பளம் மரணம். அப்போ அந்த மரண வாசனை அது எதோட வாசனை? பாவ வாசனை. எல்லா பிசாசுகளுக்கும் பிடிச்ச ஒரு வாசனை அந்த மரண வாசனை. வசனம் அழகா சொல்லுது, அவர்கள் கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அவங்களுக்கு ஒரு டீம் இருக்கிறது. ஒருவேளை இன்று ராத்திரி தேவனுடைய வருகை இருக்குமானால் அந்த மரண வாசனை இருக்கிறவர்கள் பரலோகத்துக்கு வரவே முடியாது. அப்ப யார் பரலோகத்துக்கு வர முடியும்னா, அதே வசனத்தை சொல்றாரு, ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ. அப்போ வேதத்துல ஆண்டவர் 2 வாசனையை சொல்றாரு. ஒரு வாசனை நீங்க சொல்லுங்க, மரண வாசனை. இன்னொரு வாசனை ஜீவனுள்ள வாசனை. ஒரு டெத் இருக்கிற வீட்டுக்கு போனீங்கன்னா, மரண வீட்டுக்கு போனீங்கன்னா, ஒரு நாள் ஓகே காப்பாற்றலாம். இப்போலாம் ஃப்ரீசர் பாக்ஸ்லாம் வந்துடுச்சு. எனவே ஸ்மெல் கொஞ்சம் கம்மியாகும். 1 டே 2 டே 2வது நாளாக தாண்டிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக எவ்வளோதான் போட்டு மூடினாலும் அந்த ஸ்மெல்லு ஆட்டோமேட்டிக்காக நம்ம மூக்கு என்ன பண்ணிடும், லாக் பண்ண வச்சு. உடனே லேடிஸ் என்ன பண்ண, ஒரு கர்ச்சிஃப்லாம் எடுத்து தான் பண்ணிப்பாங்க, அப்படியே எப்போ பார்த்தாலும் இப்படியே வச்சுட்டு இருப்பாங்க. பார்த்துருக்குறீங்களா? ஸோ சாதாரண மாம்சத்திலிருந்து மரண வாசனையே நம்மளால் தாங்க முடியலையே. இந்த மரண வாசனை எப்படிப்பட்டதுன்னா, இது பிசாசை எப்போதும் நம்ம ஈர்க்கிற ஒரு வாசனை, மரண வாசனை. ஒரு வாழ்க்கையில அவன் சுபாவத்துல அவனுடைய ஆத்துமாவில் இந்த வாசனை எப்போதும் அடிச்சு கொண்டே இருக்கும். அவன் ரட்சகராகி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அவன் மேல பட்ட உடனே, சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அவன் மேல பட்ட உடனே வசனத்தை வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பாவம் இருக்குமானால் அவன் மேல வீசுகிறது மரண வாசனை. அதே அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில இயேசுவின் ரத்தம் பட்ட உடனே அவன் அதை விசுவாசிக்கிறான். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி என்னை சுத்திகரிக்குது. அப்போ சுத்திகரிப்புல அந்த மரண வாடை அவனை விட்டு வெளியே போகுது. அப்போ ஆண்டவர் அவனுக்கு ஒரு புது வாசனையை கொடுக்கிறார். ரைட்? இன்னைக்கு ஒருத்தருக்கும் ஒவ்வொரு சென்ட் ஸ்ப்ரே எல்லாம் பிடிக்கும். பார்த்தீங்களா? சில பேர் அவங்களுடைய நாற்றம் வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேற ஒரு ஆர்டிஃபிஷியல் ஸ்மெல் எடுத்து அடிச்சுக்கிறாங்க. கரெக்ட் தான், நம்ம வேணான்னு அதை பற்றி தப்பாக சொல்ல வரல. வாசனை எல்லாருக்கும் பிடிக்கும், துர்நாற்றம் யாருக்குமே, உண்மைதானே? அப்போ ஆண்டவருக்கும் அந்த வாசனை பிடிக்கிறது. அப்போ இங்க இருக்கிற சென்டோ அதெல்லாம் இல்லை. சில பேருக்கு அதெல்லாம் தெரிஞ்சிச்சு, ஓகே கடவுளுக்கு நல்ல வாசனை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க, கற்பூரத்தை கொளுத்துறாங்க. நான் இல்லைன்னு சொல்ல, ஒரு கற்பூரத்தை கொளுத்துங்க, ஊதுவத்திய, ஆனா அதெல்லாம் அடையாளம். ஆனா உண்மையான வாசனை எங்க இருக்கிறது? போய் ஒரு பெரிய தேங்காய் எடுத்து உடைச்சி அப்படியே கடவுளுக்கு மட்டும் காமிக்கிறோம், 2 தேங்காய் பாவம். ஐயா என்ன அர்த்தம்? ஏன் அந்த தேங்காய் நீ உடைச்ச? என் இதயம் இந்த தேங்காய் மாதிரி இருக்குப்பா, உள்ள வெள்ளையா இருக்கு. வெளியில வேணா கல்லு மாதிரி இருப்பானா, உள்ள என் இதயம் வெள்ளையா இருக்கணும், அசுத்தம் உள்ள வரக்கூடாது. தேங்காய் கூட சுத்தமானது உலகத்துல வேற எதுவுமே இல்லை, தேங்காய் தண்ணீரை கூட சொல்லுவாங்க. ஸோ எல்லாம் புரிஞ்சுக்கொள்ளுங்க, நாம் செய்கிற நோக்கம் என்ன? இந்த மரண வாசனை என்னை விட்டு வெளியே போகணும். நீங்க அநேக பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், தேவனுடைய அன்பினால ஈர்க்கப்பட்டிருக்கிறோம், ரத்தத்தினால கர்த்தர் நம்முடைய பாவங்கள் எல்லாம் கழுவி இருக்கிறாரு. இத்தனை வருஷம் ஆச்சு ரட்சிக்கப்பட்டானா நம்முடைய வாழ்க்கையில இன்னும் அந்த வாசனை வந்து வந்து போகுது, இங்கேயே இருக்கிறது இல்லை. எப்பப்பெல்லாம் நம்ம பாவம் பண்றோமோ சத்துரு உள்ள வந்துட்டு போனாலே, சில பேர் வந்துட்டு போனாலே அந்த ஸ்மெல் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். புரியுதுங்களா? அவன் மேல இருக்கிற சென்ட் நல்லா அடிச்சிட்டா அவன் வந்துட்டு போனாலே என்னடா ஏதோ ஸ்மெல்லு இருக்குன்னா அவர் அந்த சென்ட் அடிப்பார், அவர் வந்துட்டு போனார், அதனால அந்த ஸ்மெல் இந்த ரூம்ல அடிக்கிறது. எப்பப்பெல்லாம் பிசாசு உங்க வாழ்க்கைக்குள்ள வந்து கிரியை செய்து போகிறானோ அப்பப்பெல்லாம் நம்ம மேல ஒரு வாசனை வரும். சேர்ந்து சொல்லுங்க, அந்த வாசனை மரண வாசனை. அல்லேலூயா. மரணம் என்று சொல்லும் பொழுது எல்லா மனுஷனுக்கும் மரணம் வரும், உண்மையா இல்லையா? நேற்று ஒரு போன வாரத்தில் ஒரு நியூஸ் வச்சேன். சரியா 30 வயசு இருக்கும், ஒரு திடகாத்திரமான ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஒரு வாலிப தம்பி அப்படியே ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறான். திடீர்னு அந்த சேர் வந்து சாயிறான், மறிச்சு போகிறான். இந்த மரணத்தை நான் சொல்லலை, இது மாம்சத்தின் மரணம். இப்போ மைக்கை வச்சு பேசுகிற எனக்கும் கேட்டுக்கொண்ட எல்லாருக்கும் ஒரு நாளை கர்த்தர் குறிப்பிச்சிருக்கிறார். எப்படின்னா ஒரு பந்தை எடுத்து கீழே அடிக்கிறோம், கரெக்டாக அந்த பந்து
டக்கு என்ன பண்ணும், ரப்பர் பலம் தான் மேலே வரும். ஒருத்தருக்கும் ஒவ்வொரு டைமிங். ஏன் இந்த டைமிங்ல வந்து கிளம்பி ஆகும். அப்போ கொஞ்ச நேரம் இந்த பூமியில கர்த்தர் நம்மை செலக்ட் பண்றதற்கு இந்த பூமியில இருக்கிறார். இந்த பூமியில அவன் எப்படி இருக்கிறான், இந்த மரண வாசனை தான் வேணும்னு பிடிச்சிருக்கிறானா, இல்ல ஜீவனுக்கு ஏதுவான வாசனை வேணும்னு பற்றி கொள்ளுகிறானான்னு ஆண்டவர் நம்மை செலக்ட் பண்ணி நம்ம செக் பண்றார். அதனால பிசாசுக்கும் சம்டைம்ஸ் அவர் அமைதியா இருக்கிறார், இவன் அதை பற்றி கொள்கிறானா இல்ல ஜீவனை பற்றி கொள்கிறானா. ரெண்டு வாசனை இந்த ஆவிக்குரிய மனுஷனுக்கு காணப்படுகிறது. ஒண்ணு, அவன் ரட்சிக்கப்படும் பொழுது அந்த மரண வாசனை அவனை விட்டு வெளியே போகும். இயேசுவின் ரத்தம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைக்குள்ள வரும்போது, அதனாலதான் ஆவிக்குரிய டயாலிசிஸ் என்று சொல்லுகிறோம். டயாலிசிஸ்னா என்னமா, கிட்னி வேலை செய்யாதவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, டயாலிசிஸ் பண்ணுவாங்க. என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க ரத்தத்தில் இருக்கிற உப்பு ரிமூவ் பண்ணிட்டு புது ரத்தத்தை ரெடி பண்ணி கொடுக்கறது தான் அந்த டயாலிசிஸ் ப்ரோசஸ். உப்பு அதுக்குள்ளேயே இருந்துச்சுன்னா வயிறு கொஞ்சம் கொஞ்சமா வீங்கிடும், உப்பிடும். அப்போ அது உயிருக்கு ஆபத்து. அதே போலதான் ஆவிக்குரிய டயாலிசிஸ். எத்தனை பேர் ராபோஜனம் பரிசுத்த பந்தி மாசம் மாசம் எடுக்கிறோம் பார்த்தீங்களா? இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி, என் மரணத்தை நினைவு கூறும்படி இவைகளை செய்யுங்க. இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி. ஏன் இதை செய்யறோம்? இந்த ரத்தம் என் வாழ்க்கைக்குள்ள வரணும். அப்போ ஆவிக்குரிய டயாலிசிஸ் என்னன்னா, இயேசுவின் ரத்தம் என்னுடைய ரத்தத்தோட இணையும் பொழுது அந்த ரத்தம் என் சரீரத்துக்குள்ள ஒவ்வொரு பகுதியில், ஒருவேளை என் கண் பாவத்தை செய்யுமானால், என் நாவு பாவத்தை செய்யுமானால், இந்த சரீரம் பாவத்துக்கு விரைந்து ஓடுமானால், அந்த ரத்தம் உள்ள போயிட்டு இந்த மரண வாசனையை நம்முடைய வாழ்க்கையில ஜீவனுள்ள வாசனையாய் மாற்ற இயேசுவின் ரத்தம் மாத்திரம் தான் முடியும். அதனாலதான் ஒவ்வொரு மாசமும் இந்த பரிசுத்த பந்தியில நீங்க பங்கு பெறணும். ஏன் சொல்லுங்க, இந்த மரண வாசனை உள்ள இருந்துச்சுன்னா இந்த மரணம் உன் ஆத்மாவை கொலை செய்து விடும். எப்படி? அந்த டயாலிசிஸ் பண்ணலன்னா, அந்த உபரியான அந்த உப்பு தண்ணீர் ஒரு மனுஷனை கொண்டு விடுவோமோ, இந்த பாவம் ஒரு ஆத்மாவிலே தங்கியிருந்தால் அந்த மரண வாசனையே அவனை பரலோகத்துக்கு போக விடாதபடி அவனை கொண்டு போடணும். அதற்காக தான் ஆண்டவர் பார்த்தாரு, இந்த மரண வாசலிருந்து இவனை விடுதலை ஆக்கணும்னா என் ரத்தத்தை நான் அவங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவர் தம்முடைய ரத்தத்தை நமக்கு கொடுத்தார். அப்போ இந்த ஆவிக்குரிய டயாலிசிஸ் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியம். ஆமென். எல்லாம் புரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த மரண வாசனை எப்ப நான் ரட்சிக்கப்பட்டனோ அப்பவே ஆண்டவருடைய சித்தம், இந்த வாசனை இனி என் பிள்ளையோட வாழ்க்கையில அடிக்கவே கூடாது. கரெக்டா? அப்போ ஆண்டவர் என்ன பண்றான்னா, இவங்களுக்கு நான் வேற ஒரு வாசனை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நமக்கு ஆண்டவர் வாசத்தை வாசிக்கிறோம். ரட்சிக்கப்பட்டவர்களுக்குள்ளே, ரட்சிக்கப்பட்டவனுக்கு மாத்திரம்தான் இந்த வாசனை வீசும். இது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற ஒரு அழகான வாசனை. இதுதான் தேவனுக்கு பிரியமான சுகந்த வாசனை. வசனத்தை வாசிக்கிறோம், ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம், இவைகளை நடப்பிப்பதற்கு எவன் தகுதியுள்ளவன்? ஆண்டவர் ஒரு தகுதி எதிர்பார்க்கிறார். யாரால இதை செய்ய முடியும்? யாரால இந்த ஜீவ வாசனையை ஒவ்வொரு நாளும் தற்காத்து கொள்ள முடியும் என்பதை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கும் பொழுது, நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, இந்த ஜீவனுடைய வாசனையை நம்ம பெற்றுக்கொண்ட உடனே பிசாசுக்கு பொறுக்காது. கொஞ்சம் சொல்லுங்க, பிசாசுக்கு கண்டிப்பா பொறுக்காது. என்னடா, இவனை நான் நரகத்துக்கு பிளான் பண்ணி வச்சிருந்தேன், இவனை நான் பாதாளத்துக்கு பிளான் பண்ணி வச்சிருந்தேன், இவன் செத்து போனானா இவன் ஆவியை கண்ட்ரோல் பண்ணிட்டு என் கூட்டத்துல வச்சு கொண்டு இன்னைக்கு மந்திரவாதிகள்லாம் பாருங்க என்ன பண்றாங்க. என்னைக்கோ செத்து போன ஒருத்தரோட ஆவியை அவன் கண்ட்ரோல் பண்ணிட்டு அதை மற்றோட வாழ்க்கைக்கு எதிராக ஏவுகிறத பார்க்கிறோம். எப்படின்னா, நான் செத்து போனா எங்க போகிறேன்? தேவ சமூகத்துல நான் செல்ல வேண்டும். நான் தேவ சமூகத்துக்கு போனா எனக்குள்ள காணப்பட வேண்டிய ஜீவ வாசனை அவருடைய சமூகத்துல எப்போதும் வீசிக்கொண்டு. இன்னொரு காரியத்தை சொல்லுகிறேன், இந்த ஜீவ வாசனை பரலோக தூதர்களை உங்க வாழ்க்கையில இருக்குமா? நீங்க ஜெபிச்சீங்கன்னா ஜீவ வாசனையோடு ஜெபிச்சு பாருங்க, உங்களை சுற்றி தேவ தூதர்கள் பாளையமா இருப்பாங்க. மரண வாசனையோடு ஜெபிக்கிறவன் ஃபார்மாலிட்டிக்கு ஜெபிப்பான், மற்றவர்கள் பார்க்கறதுக்கு போல ஜெபிப்பான். அவனுக்குள்ள இருக்கிற மரண வாசனை பெருமைக்குரிய ஜெபமா இருக்கும், அவன் ஜெபம் கேட்கப்படாது. அதான் புரிஞ்சுக்கொள்ளுங்க, இந்த ஜீவ வாசனை எனக்குள்ள இருக்கும். ஆனால் சில சமயம் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையில மரண வாசனைய நம்ம போய் தேடுறதில்லை. எப்படி நீங்க ஒயிட் ஷர்ட் போட்டு அழகா வரேன்,
இந்த பிளாக் பட்டன் மட்டும் துண்டா தெரியுது பார்த்தீங்களா? ஒரு சின்ன ஒரு ப்ளூ இங்க் எடுத்து தெளிச்சுட்டு நான் இங்கே வந்தேன்னா உங்க எல்லாரும் பார்வையும் இந்த ஒயிட் ஷர்ட்ல இருக்காது. இந்த இடத்துல காணப்படுகிற அந்த ப்ளூ இங்க்ல. பிசாசோட வேலை, நீ பரிசுத்தமா இருப்போம் ஆசைப்பட்டு ஓடுவோம், கர்த்தருக்காக சமூகத்தில் இருப்போம், ஜெபிப்போம். எப்போ நம்ம அதை விட்டு விலகுற மாதிரி ஒரு சூழ்நிலை வருதோ, அதில் நம்ம விழுகிற டைம் என்ன பண்ணுவான், தெளிச்சிடுவான் ஒரு இங்கை. அந்த இங்கு சும்மா இல்லை, அந்த இங்க்ல ஒரு வாடை இருக்குது. அது மரண வாடை, அது நரகத்தின் வாடை. ஒருவேளை பரிசுத்த ஆவியார் காண்பிச்சு கொடுப்பார், மகனே உனக்குள்ள காணப்படுகிற அந்த மரண வாசையை இன்னைக்கு நீ என்ன பண்ணும், அதை நீ அதிலிருந்து வெளியே வரணும், அதை நீ கழுவி சுத்திகரிக்கணும். அந்த வாடை உன்னை நரகத்திற்கு கொண்டு சென்று விடும். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஆண்டு வருகை மிக சமீபமாக இருக்கிறது. அவருடைய வருகைக்காக காத்திருக்கிற தேவ பிள்ளைய சபையை நமக்கெல்லாம் ஆண்டவர் சொல்கிற ஒரே வார்த்தை, நான் உனக்கு வைத்தது ஜீவ வாசனை. சத்ரு உன் வாழ்க்கையில தெரிக்க நினைப்பது மரண வாசனை. எதை நீ பற்றி கொள்ள போகிற அப்படின்னு யோசிக்கும் போது பிரசங்கி தாவீதுடைய மகனாகிய சாலமோன் உலகத்திலேயே ரொம்ப ஞானி. அவர் இந்த புஸ்தகத்தை எழுதுகிறார். பிரசங்கி 10ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல இப்படியா வாசிக்கிறோம், செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமளத்தை நாரி கெட்டு போக பண்ணும். கொஞ்சம் அவ்வளோ அந்த வசனம், அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் தான் வாசிக்கிறோம். செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமளத்தை, அந்த தைலத்தை கெட்டு நாரி போக. நல்லா யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு ஆண்டுடைய சமூகத்தில் நம்மளாம் எப்படி தெரியுமா இருக்கிறோம், வாசனை உள்ள பரிமள தைலமா இருக்கும். ஆனா செத்த சுபாவங்கள். ரட்சிக்கப்படுவதற்கு முன்னதாக நான் இதெல்லாம் செஞ்சு கொண்டிருந்தேன், ரட்சிக்கப்படுவதற்கு முன்னதாக என் சரீரத்தை இந்த பாவத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டேன். ஆனா நான் இப்ப ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். அப்போ செத்த கிரியைகள் எப்படி எனக்குள்ள வரலாம்? அதனாலதான் ஞானஸ்நானத்தை எடுக்கிறோம். ஒருவேளை ஞானஸ்நானத்தை எடுக்கலன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இன்னும் செத்த கிரியைகள் எனக்குள்ள இருக்குது. ஏன் அப்படின்னா, நான் ஞானஸ்நானத்துல என் பழைய மனுஷனை சாகடிக்கணும். இனி அந்த பழைய சுபாவம் வேணாம், அந்த கெட்ட வார்த்தையே பேசுகிற அந்த வாய் வேணாம், அந்த வாய் செத்து போயிடுச்சு. இப்போ இருக்கிறது ஏசப்பாவுடைய நாவு எனக்குள்ள இருக்கிறது, அந்த கண்ணு போயிடுச்சு, ஏசப்பாவுடைய பார்வை எனக்குள்ள வந்துடுச்சு, என் சிந்தனை பழைய சிந்தனை இல்லை. அப்போ உயிருள்ள ஒரு மனுஷன் எனக்குள்ள இருக்கிறதுனால எனக்குள்ள வீசுகிற வாசனை ஜீவனுள்ள வாசனை. ஆனா பிசாசுக்கு பொறுக்காது பாருங்க, இவன் ஜீவன் உள்ளவனா இருக்கிறானே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவான் தெரியுமா, எதெல்லாம் உங்க வாழ்க்கையின் பாதியில நீங்க விட்டு வந்தீங்களோ அந்த செத்த கிரியைகள் எடுத்து உள்ள தள்ளுவான். அதனால்தான் இந்த ஞானி அழகா எழுதுறாரு, செத்த ஈக்கள். ஒரு தைலக்காரன் இருக்கிறான்னா அவன் அழகான தைலங்களை ரெடி பண்ணி அந்த ஜனங்களுக்கு கொடுக்கணும். எல்லாத்தையும் எடுத்து ஒரு குண்டால ஊற்றி வச்சிருப்பார். டைம் வரும்போது சின்ன சின்ன பாட்டில ஃபில் பண்ணி கொடுக்கணும். ஆனா எப்போ ஒரு ஈ வந்து அதுல விழுந்து செத்து போயிடுச்சோ, அந்த செத்த ஈ அதுல காணப்படுமானால் அந்த ஈ அந்த முழு தைலத்தையும் கெட்டு நாரி போக அழகா சொல்ற. அப்போ யோசிச்சு பாருங்க, என் வாழ்க்கையிலும் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் இத்தனை ஆண்டுகளானா சில சமயங்களில் எனக்குள்ள இருக்கிற ஜீவ வாசனை மரண வாசனையோடு மிக்ஸ் ஆகுது. அதை ஓவர்டேக் பண்ணுது, அதை ஓவர்டேக் பண்ணுது. ஏன்னா ஏதோ ஒரு இடத்துல செத்த ஈக்கள், சொல்லுங்க செத்த ஈக்கள், அதுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. நான் விட்டுட்டேன்னா விட்டதுதான், திருப்பி திருப்பி அதை போய் செஞ்சுட்டு திருப்பி மன்னிப்பு கேட்டு திருப்பி செஞ்சுட்டு திருப்பி மன்னிப்பு கேட்டு ஆண்டவரே நான் மன்னிங்க. சில பேர் பார்க்கிறோம், ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரே இதை பண்ணிட்டேன் மன்னிங்க, திருப்பி திங்கக்கிழமை போனா அதே காரியம் தான். யோசிச்சு பாருங்க, நம்ம லைஃப்ல செத்த காரியங்களை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுகிறோம். பவுல் ரோமர் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனமும் 24ஆம் வசனத்துல ஒரு காரியத்தை சொல்லுகிறார். ரோமர் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல நான் வாசிக்கிறேன், நான் செய்கிறது எனக்கு சம்மதி அல்ல. அப்ப நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், தேவனுடைய சபைக்கு போகிறேன், இத்தனை வருஷமா தேவனுடைய ஊழியத்தை செய்கிறேன், தேவனுக்கு பிரியமானவன், எனக்குள்ள ஜீவ வாசனை அடிக்கிறது, அவர் ஆராதனை செய்கிறேன். ஆனாலும் இங்க வாசிக்கிறோம், பவுல் இப்படியா ரோமருக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு, ஐயா நான் செய்கிறது எனக்கு சம்மதி அல்ல. அப்ப நான் பிடிக்காததையே செய்யும்படி ஏதோ ஒரு இடத்துல நான் இடறி போகிறேன். அடுத்து சொல்றாரு, நான் விரும்புகிறத, நான் தேவனுக்கு ஊழியம் செய்யணும், மற்றவங்களுக்கு ஜெபிக்கணும், மற்றவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும், நான் விரும்புகிறதை செய்யாமல்
நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம விரும்புறதை செய்யாம நம்ம விரும்பாததை செய்யும்படி இந்த செத்த ஈக்கள், பழைய சுபாவங்கள், சாத்தான் நம்முடைய வாழ்க்கையில விதைக்கிற அவனுடைய தந்திரங்கள் என்ன பண்ணுதுன்னா, நம்ம எதெல்லாம் ஆசைப்படுறோமோ, தேவனுக்கு இது பிரியும், எனக்கு இது பிரியும், இதை நான் செய்யணும்னு வாஞ்சிக்கிறேன்னா நீ செய்யக்கூடாதபடிக்கு சத்துரு நம்முடைய இருதயத்தை கட்டி போடுறான். நம்முடைய செய்கைகளை மாற்ற. அதெல்லாம் பவுல் அவ்வளோ பெரிய மனுஷன். ஆமென். அவருடைய வாழ்க்கையை தொடங்கும் போது ஓப்பனா அட்மிட் பண்றாரு. இன்னைக்கு அநேக பேர் நம்ம செய்ய மாட்டோம். இன்னைக்கு நான் பாஸ்டரா இருக்கிறேன், என் லைஃப்ல நான் இதெல்லாம் விழுந்துட்டேன், நான் இன்னும் இந்த பாவத்தெல்லாம் செய்யணும்னு சொல்ல மாட்டோம். கரெக்டா? பவுல் பார்த்தீங்கன்னா ஓப்பன்லி ஹி அட்மிட்ஸ், ஒத்துக்கிறேன், ஐயா நான் விரும்புகிறதை செய்யாம எப்படியா நான் விரும்பாததையே செய்கிறேன். எப்படியா நான் செய்கிறது எனக்கு அது சம்மதியே இல்லை. எப்படி ஒருத்தன் கஷ்டப்பட்டு ஒருத்தன் கையை பிடிச்சி ஒழுங்கா நீ கையெழுத்து போட்டு தான் ஆகணும், இல்லைன்னா அவன் பிள்ளைகள்லாம் கொன்றுவேன்னு சொல்லி என்ன பண்ணுவான்? ஐயோ என் பிள்ளைகள் வேணுமென்னு சொல்லி என்ன பண்ணுவான்? அவன் கையெழுத்து போட்டு கொடுப்பான். அதே போல பிசாசானவன் பவுலை வாட்டும் பொழுது 24ஆம் வசனம் ஒரு அளவு எக்ஸ்ட்ரா போய் சொல்றாரு, நிர்பந்தமான மனுஷன். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ வாழ்க்கையில இந்த நிர்பந்தமான ஒரு ஸ்டூடெண்ட், நிர்பந்தமானனா forced, we are forced to do that. நான் அதை செய்யணும்னு ஆசைப்படல, என்னை நிர்பந்திக்கிறார்கள் தான். 24ஆம் வசனம் பவுல் சொல்றாரு, நிர்பந்தமான மனுஷன் நான். இந்த மரண சரீரத்திலிருந்து என்ன அர்த்தம்? இந்த மரண உடம்புல இருந்து யார் என்ன விடுதலையாக்க முடியும்? நடந்த சம்பவத்தை சொல்லுகிறேன். ரோமர்ல ரோம் என்று சொல்லுறானே, ஒரு ரோமாபுரி என்று தமிழ்ல சொல்லுவாங்க, இங்கிலீஷ்ல ரோம் என்று சொல்லுவாங்க. அந்த நாட்டுல ரோமர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்தாங்க. அப்போ அவங்க தான் டிஃப்ரெண்டான விதவிதமான மரண தண்டனைகளை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்துறாங்க. பெரிய கத்தி மாதிரி இருக்கும், அதை மேலே இருக்க வச்சு மனுஷனுடைய தள்ள வச்சு ஒரு கயிறை கட்டினா கத்தி ஆட்டோமேட்டிக்காக வந்து அவன் தலையை கட்டும். இந்த மாதிரி அதே சிலுவையில் அறையிறது கண்டுபிடிச்சதும் ரோமர்கள். சிலுவையில் தலைக்கீழே அடிக்கிறது, ஒரு மனுஷனுடைய ரத்தம் உறைகிற வரை அவனை அந்த மாதிரி சித்திரவதை செய்து சாகடிக்கிறதுல ரோம் நாட்டு அந்த மன்னர்களுக்கு ஈடாக வேறு யாருமே இல்லை. அதுல ஒரு மன்னர் ஒரு ஊரே கொளுத்திட்டான். அந்த ஊர் ஜனங்க கொளுத்துற அந்த சத்தத்தோட டியூனை கேட்டுட்டு அந்த டியூன்ல ஒரு ஃபிடில் என்று சொல்லுதான ஒரு வாத்தியத்தை அவர் வாசிட்டு அதுல ரசிக்கிற மனுஷன். அப்படிப்பட்டதான மரண கொடுமைகளை கொடுக்கிற ஒரு நாடு தான் ரோம் நாடு. அந்த நாட்டுல ஒரு வகையான மரண தண்டனை இருக்குமா? எவன் ஒருத்தன் ராஜாவுடைய கட்டளைகளுக்கு விரோதமாய் செயல்படுகிறானோ அவனுக்கு என்ன தண்டனை தெரியுமா? அந்த ஊர்ல எவன் சாகுறானோ, இதெல்லாம் கேளுங்க, டிஃப்ரெண்டா இருக்கும். வேற எந்த நாட்டிலையும் இப்படி ஒன்று செய்யப்படுதில்லை, இதுக்கப்புறம் செய்ய போகுது. ஏன்னா அரசாங்கம் அது கிட்ட ரூல்ஸ் எல்லாம் போட்டாங்க, இது நடத்தக்கூடாது. ஆனால் ஒரு காலத்துல இது நடந்தது. எவன் அந்த ஊர்ல மறிச்சு போகிறானோ அவனுடைய சடலத்தை எடுத்துக்கொண்டு வந்து உயிரா எவனுக்கு தண்டனை கொடுக்கணுமோ அவனை நிற்க வச்சு அவனுக்கு பின்னாடி செத்து போன மனுஷனுடைய சடலத்தையும் இவனுடைய சரீரத்தையும் சேர்த்து ஒன்னா கட்டிடும். அவனுடைய தலை இவனுடைய தலை, அவனுடைய மார்பு இவனுடைய மார்பு, அவனுடைய கை கால் எல்லாத்தையும் ஒன்னா கட்டிட்டு அதுல ஒரு கவர்மெண்ட் சீல் போடுவானுங்களா, ரோமனுடைய முத்திரை. இவனை எவன் விடுதலை ஆக்குறானோ அவனுக்கும் அதே விதிதான். அவனுடைய சரீரத்திலையும் இவனுடைய சடலத்தை நாங்கள் கட்டுவோம். இதுதான் அவனுக்கு தண்டனை. அவன் போவான், எவனோ அவனை அவுக்க முடியாது. ஏன்னா அரசாங்கம் முத்திரை போட்டுருக்கு. இவன் போய் அவனை அந்த சரீரம் செத்து அந்த நாற்றம் எடுக்க ஒரு நாள் 2 நாள் மேனேஜ் பண்ணலாம். ஆனால் 3ஆவது நாள் சேஞ்ச் ஆகும், டிஃப்ரெண்ட். ஏன்னா அவன் உடம்புகளுக்குள்ள இருக்கிற புழு அந்த சரீரத்தை தின்று வெளியே வந்து அது பக்கத்தில் இருக்கிற சரீரத்தை சாப்பிட ஆரம்பிக்கும். அப்பதான் பிரச்சனை. இவன் போய் தன் தலையை போயிட்டு செவுத்துல அடிப்பான். எப்படியாவது விடுதலையாக்க முடியுமா? முடியவே முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா அந்த துர்மாற்றம் அந்த பாடியில காணப்படுகிற சோர்ஸ், பாடி சோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சில பேர் படுக்கையாவே இருந்தால் ஒரு அந்த படுக்கை பாடி சோர்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அந்த காரியம் செத்து போன அந்த மனுஷனுக்குள்ள இருக்கிற எல்லா போராட்டமும் உயிரா இருக்கிற இவன் சரீரத்தை சாப்பிட ஆரம்பிக்கும். எவனும் அவனை ரிலீஸ் பண்ண முடியாது. ஊருக்கு வெளியே ஓடுவான். அவன் வாழ்க்கை முடிவு பார்த்தீங்கன்னா அந்த பரிதாபமா இருக்கும். பவுல் இதை பார்த்து சொல்றாரு, நிர்பந்தமான மனுஷன் தான். அது எழுதும்போது சொல்றாருங்க, நிர்பந்தமான மனுஷன் தான் இந்த மரண சரீரத்திலிருந்து
யார் என்னை விடுதலையாக்க முடியும்? ஒருவேளை இந்த காலை வேளையில இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிறார். ஏதோ ஒரு பகுதியில சத்துரு என்னை அடிமையாக்கி கொண்டிருக்கிறான். இந்த காரியத்தை நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் என்னை செய்யும்படி வற்புறுத்துகிறான். இன்னைக்கு யார் என்னை ஒரு கேள்வி கேட்கிறாரு, என்னை யார் விடுதலையாக்க முடியும்? ஒரு விடுதலையாக்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இந்த மாசம் உங்களுக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்துவம் ஐயா கொடுத்துருக்காரு நினைக்கிறேன். எரேமியா 33:3. இந்த வசனம் இந்த 2 மாசமா என் இருதயத்துக்குள்ள அப்படியே கத்தர் அப்படியே கொண்டாஞ்சிக்கிறது. என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு. அவள் கேட்கறாரு, யார் என்னை விடுதலையாக்க முடியும்? கவர்மெண்ட் தான் என்னை கட்டி போட்டான். எந்த மனுஷனை முன்னாடி வர முடியாது. வந்தானா அவனுக்கு என் சரித்திரத்தை அவனுடைய சரித்திரத்தை கட்டுவாங்க. யாராலும் விடுதலையாக்க முடியாத ஒரு சூழ்நிலைமை, பாவத்தின் சூழ்நிலைமை, விக்கிரக கட்டின் சூழ்நிலைமை, பொல்லாத ஆவிகளுடைய கட்டுகள், நான் விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாததை செய்யக்கூடிய ஒரு நிர்பந்தமான ஒரு சூழ்நிலை. ஒருவேளை இந்த காலை வேளையில பிசாசுடைய போராட்டங்கள் நம்ம வாழ்க்கையில் அப்படி இருக்குமானால், இன்னைக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, கர்த்தர் உங்களுக்கு அதே வாக்கு தத்துவம், என்னை நோக்கி கூப்பிடு. கையை வைத்து சொல்லாமா, என்னை நோக்கி கூப்பிடு. நிர்பந்தமான ஒரு சூழ்நிலை. உனக்கு ஆண்டவர் வச்சது ஜீவ வாசனை, சத்துரு உனக்கு கொடுத்தது செத்து போன அந்த மரண சரீரத்துடைய வாசனை உன்னை அடிக்க ஆரம்பித்தது. ஏன்னா உன்னை அதில் விடுதலையாக்க யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலை. இந்த இயேசு உனக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்து சொல்றாரு, என்னை நோக்கி கூப்பிடுவாயா? என்னை நோக்கி நீ கூப்பிடு. ஏன்னா பிசாசு அநேக நேரம் மனுஷனை தாக்குறது டைரக்டா வந்து தாக்குறது இல்லை. ஒருவேளை நாகும் 2ஆம் அதிகாரம் 1 வருஷத்துல இப்படியா எழுதலாம், இப்படியா சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பதாக வருகிறான், அரனை காத்துக்கொள் வழியே. அரண்னா உன்னுடைய ஏரியாவை, உன்னுடைய ஃபென்ஸை, உன்னுடைய வேலியை காத்துக்கொள். எந்த வழியில உள்ள வரான்னு பாரு, வழியை காவல் வை. ஆண்டவரே, என் கண் மூலமா வந்து தாக்குகிறான், என் வாய் மூலமா வந்து தாக்குகிறான், என் சிந்தனையில வந்து தாக்குகிறான், ஒரு பய சிந்தனை மூலமா என்னை வந்து சத்துரு தாக்குகிறான், சொப்பனத்துல வந்து தாக்குகிறான். ஆண்டவரே சொல்லுங்க, வழியை காவல் பண்ணு, உன் அறையை கட்டிக்கொள். அறைனா பெல்ட். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த ரட்சிப்பை காத்துக்கொள், பலனை ஸ்திரப்படுத்து. எப்படி பலனை ஸ்திரப்படுத்த முடியும்? என்னை நோக்கி கூப்பிடு. இந்த ஆண்டு ஒரு அழகான ஒரு சாவியை அவர் கையில கொடுத்துட்டார். உங்க பிரச்சனைக்கு சாவியே இந்த வசனம் தான், என்னை நோக்கி கூப்பிடு. நீ அறியாதது நமக்கு தெரியாதுங்க. சில சமயங்கள் சத்துரு முகத்துக்கு முன்னாக வருகிறான், சில சமயங்கள்ல எப்படி வரானே தெரியாது, எந்த இடத்துல கிரியை செய்கிறான. திடீர்னு பார்த்தா அந்த மாசம் ஃபுல்லா என் காசெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு கொடுக்குறேன், அந்த மாசம் ஃபுல்லா தேவையில்லாத செலவுகள், அந்த மாசம் ஃபுல்லா ஜெபிக்க முடியல, வேதத்தை வாசிக்க முடியல, ஒரு பயம், ஒரு தற்கொலை. என் வாழ்க்கை நான் ஏன் வாழ வேண்டும்? இதோடைய வாழ்க்கையை முடிச்சிடலாமா? கணவன் மனைவி இடத்துல போராட்டம், பிள்ளைகள் பெற்றோர் இடத்துல ஒரு பிரச்சனை, எல்லாம் சத்துரு மறைவாய் நம்முடைய வாழ்க்கையில விதைக்கிற விதைகள். இவைகள் முளைக்க கூடாதுன்னா ஒவ்வொரு நாள் காலை வேளையில ஆண்டவர் ஒரு கீயை கொடுத்துட்டாரு, என்னை நோக்கி கூப்பிடு. இந்த மாசம் நல்ல ஒரு வாக்குத்தத்தத்தை யார் விசுவாசிக்கிறீங்களோ அந்த மேன்மைகளை அறிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. என்னை நோக்கி கூப்பிடு. நீ அறியவே முடியாது, நீ அறியாததும் நீ நினைச்சு கூட பார்க்க முடியாது, உனக்கு எட்டாததுமான ஆண்டவரே, என்னால் இந்த கடன் பிரச்சனை மாற்ற முடியுமா? முடியாதுதான். ஆனா நீ என்னை நோக்கி கூப்பிடு. ஆண்டவரே, இந்த காரியம் எப்படி ஆகும்? என் வாழ்க்கை நடந்த சம்பவத்தை சொல்றேன். ஆமென். திருமணமாகி குழந்தைக்காக நாங்கள் ஆசைப்பட்டிருந்தோம், வரல. கருத்தரிக்கல. என்ன பண்ணுறது ஆண்டவர்னு கேட்கும்பொழுது ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை, ஒரு பதிலும் இல்லை. நானும் ஜெபிச்சுட்டு தான் இருந்தோம். சரி, ஓகே, கூட இருக்கலாம் சொல்லுவாங்கள்ல, போய் ஹாஸ்பிட்டலில் செக்அப் பண்ணுங்க. உடனே போயிட்டு மனைவி என்ன இருக்கிறாங்க, நடந்த சம்பவத்தை அப்படியே சொல்லுவேன். மீனாட்சி ஹாஸ்பிட்டல். ஸோ மீனாட்சி ஹாஸ்பிட்டலில் போய் டாக்டர் செக்அப் பண்ணுறோம். டாக்டர் சொல்கிறாங்க, சரியாக 2 மணிக்கு உங்களுக்கு ஸ்கேன், இப்படி ஏதாவது அந்த ஸ்கேன் எடுத்து தரும், நீங்கள் அந்த டெஸ்ட் பண்ணிட்டு வாங்க. அப்புறம் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்பாயின்மெண்ட்லாம் கொடுத்தாச்சு. நான் கிளம்பி ஆகணும்னு சொல்லிட்டு ஒய்ஃப் அப்படியே போயிடுமான்னு சொல்லிட்டு நான் ரயில்வே ஸ்டேஷனில் ட்ரெயின் ஏறி நான் போய்கொண்டிருக்கிறேன். ஆமென். நான் போய்கொண்டிருக்கிற அதே வேலையில் இவங்க சொல்கிறேன், நான் வர முடியாது, நீ அம்மாவை கூப்பிட்டு 2 மணிக்கு ஸ்கேனுக்கு நீ போயிடுமா, நான் ஈவினிங்காக வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சிடுச்சு. ஸோ நான் ட்ரெயினில் போய்கொண்டிருக்கும்போது பலார்னு ஒருத்தர் அரைஞ்சா எப்படி இருக்கும், அந்த ஒரு அடி கண்ணை திறக்கிறேன். எனக்கு என்னால் ஃபீல் பண்ண முடியும். அடித்த சூடு அந்த கணத்தில் இருக்குது. ஆண்டவர் என்னுடைய இருதயத்தை பேசுறத அந்த சத்தம் என் காதில் கேட்குது. நீ எனக்காக இவ்வளோ சொல்றிய, நீ எனக்காக இவ்வளோ செய்கிறிய, நான் உனக்கு செய்ய மாட்டேனா? அவ்வளோதான், வேற ஸ்டாப்.
இந்த வார்த்தையை காதில் கேட்டுட்டேன். ஆண்டவர் சொன்னார் கன்ஃபார்ம் ஆகுது அப்போதான். ஏன்னா சுற்றி யாருமே இல்லை, அடிச்சிருக்காங்க. ஆனால் வலி எனக்கு தெரியுது. சத்தம் என் காதில் கேட்டுச்சு, நீ எனக்காக செய்ய நான் உனக்கு செய்ய மாட்டேனா. இதுதான் வார்த்தை, வேறு எதுவுமே சொல்ல. நான் குழந்தைய கொடுப்பேன், எதுவுமே சொல்ல. நீ எனக்காக செய்ய நான் உனக்கு செய்வேன். உடனே ஃபோன் எடுத்தேன், அவளை வச்சேன். இன்னைக்கு ஈவினிங் ஸ்கேனுக்கு போகாத அவ்வளோதான் சொல்லிட்டு கட் பண்ணிட்டேன். வேறு எந்த டீட்டெயிலும் சொல்லலை. இந்த மாதிரி நடந்துச்சு எதுவுமே சொல்ல. அந்தமாவும் ஓகே சரிங்க போகல. ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு கர்த்தர் செய்வார். எந்த டீட்டெயிலும் சொல்லலை. கர்த்தர் இந்த மாதிரி சொல்லியிருக்காருமா அடுத்த மாதமே எதுவுமே சொல்ல. கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, அவர் பார்த்துக்கிறீங்க. நம்ப மாட்டீங்க. தேவனுடைய சமூகத்தில் என்று சொல்கிறேன், அடுத்த மாதமே அவர் கருத்தரித்தார்கள். என் தேவனால் கூடாத காரியம் அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாங்க. நம்ம செய்ய வேண்டியதுலாம் ஒன்றே ஒன்று தாங்க, என்னை நோக்கி கூப்பிடு. உனக்கு எவ்வளோதான் நீ டாக்டர்ஸ் பண்ணாலும் முடியாது, நீ அறியாததும். ஆண்டவர் பார்க்கறதுலாம் ஒன்றே ஒன்று தான், உன் சின்ன விசுவாசம். உன் விசுவாசம் கடுகுமான அவர் பார்த்துப்பா. அவர் செய்வார்னா அவரையே சார்ந்து நின்று பாருங்களேன். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான சாதாரண காரியம் இல்லை, பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கும் அவர் செய்கிற தேவனாக இருக்கிறார். நான் அதற்கு சாட்சியாக இருக்கிறேன். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? கால் அப்பான் மீ, அவங்களுக்கு வாசிக்கிறோம், என்னை நோக்கி கூப்பிடு. நீ அறியாததும் ஜெப வாழ்க்கையில உங்க தேவனை நோக்கி நீங்க கூப்பிடலாம். சங்கீதம் 141 அதிகாரம் 2ஆம் வசனத்துல, என் விண்ணப்பம் உமக்கு முன்பதாக தூபமாக இருக்கட்டும் அப்படி சொல்லி தாவீது சொல்றார். என் விண்ணப்பம்னா என் ஜெபம். அதிகாலையில் அவரை தேடுகிறோம், ராத்திரியில தேடுங்க, நேரம் இல்லைங்க. எப்போ நேரம் கிடைக்குதோ, ஏதோ வீட்டில் பிள்ளைகளுக்கு சாப்பாடு செய்யணும், கடுகை போட்டு தாளிச்சிட்டு இருப்பீங்க. இயேசு நாமத்தில் ஆண்டோடு பேசிட்டு கொண்டிருக்கேன். சாமான் கழுவி கொடுக்க பேசுங்க, நடந்து போகும்போது பேசுங்க. உங்களுக்கும் அவருக்குள்ள விசுவாச வார்த்தை பரிமாற்றம் இருக்கும்போது தாவீது அழகா சொல்றாரு, என்னுடைய விண்ணப்பம் அவருக்கு எப்படி மாறணுமா, தூபமானா பிடிச்ச ஒரு அழகான ஒரு வாசனை. தூபம் சாம்பிராணி போடும்போது அழகான ஒரு வாசனை வரும், புகையோடு கூட சேர்ந்து ஒரு வாசனை வரும். அது பேர் தான் தூபம். தூப கலசம் என்று சொல்லி அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள காணப்படுகிற தூப கலசம். ஆசாரி என்ன பண்ணுவாரு, அந்த தூப கலசத்துல இந்த சாம்பிராணி போட்டு அப்படியே ஆட்டி ஆண்டு சமூகத்துல ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஏன்னா அது பிசிக்கலான ஒரு தூபம். ஆண்டவர் பார்த்தாரு, இது இல்லை ராஜா. அதனால தான் நம்ம ஆலயத்துல வந்து சாம்பிராணி போட்டு இதெல்லாம் பண்றது இல்லை. கரெக்டுங்களா? ஆண்டவருக்கு பிரியமான ஒன்று இருக்குது, என் ஜெபம். எதுக்கு ஆமென் சொல்ல முடியும்? ஜார்ஜ் முல்லர் என்று சொல்லுவதான ஒரு தேவனுடைய மனுஷன். ஆமென். அவர் வாழ்ந்த வாழ்க்கையை சொல்லுகிறேன். ஜெபத்துக்காகவே வாழ்ந்த ஒரு மனுஷன் ஜார்ஜ் முல்லர். ஏறக்குறைய 200 முறை, 92 வயசு ஆகுது, அவர் மரிக்கும் பொழுது 200 முறை வேதத்தை முழுசா வாசிச்சிருக்கிறார். அதுல பாதி முழங்கால் நின்று வாசிச்சிருக்கிறார். நான் சொன்னதெல்லாம் நீங்க கூகுள்ல போய் தேடி பாருங்க, ஜார்ஜ் முல்லர்னு போடுங்க. இஸ் பிரேயர் லைஃப், இஸ் பைபிள் ரீடிங் பண்ண 200 முறைக்கு மேல வேதத்தை வாசித்தவர். அவர் ஜெபிக்கிற ஜெபம் அவ்வளோ பவர்ஃபுல். ஒரு முறை அவர் பெரிய ஒரு ஆர்ஃபனேஜ் அனாதையில் நடத்தி கொண்டிருந்தாரு. அந்த இல்லத்தில் அநேக பிள்ளைகள். ஒரு வருஷம் பிள்ளைகளுக்கெல்லாம் அடுத்த நாள் சாப்பாடு கொடுக்கணும். நைட்டு கை பேங்க் பேலன்ஸ் எல்லாம் எம்டி, எதுவுமே இல்லை. அதிகாலை கர்த்தரையே சார்ந்து கொள்கிற ஜெப மனுஷனுடைய வாழ்க்கையை சொல்றேன், நடந்த சம்பவங்க. அவர் ஜெபிச்சு கொண்டே சொன்னாரு, பிள்ளைங்க அவன் லைன் அடிக்கவே உட்காரவை சாப்பிட்றதுக்கு. ஆனால் எதுவுமே செய்யலை. எங்க கிச்சன் எம்டி. அதிகாலையில் பிள்ளைங்க சாப்பிடணும், அடுத்து ஸ்கூலுக்கு போகணும். நடந்த சம்பவம். எல்லாம் ஜெபிக்க ஆரம்பிக்கணும், எல்லாம் ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. எங்கேயோ போக வேண்டிய அவங்க வந்து கேட்குறாங்க, என்னங்க ஒன்றுமே இல்லை, ஆண்டவர் பார்த்துக்குவாங்க. நான் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஆபிரகாம் அப்படின்னு ஞாபகம் வருது. பிள்ளை கேட்குறான், யாரை பலி செலுத்த போறீங்க? கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். அதே வார்த்தை, ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார். சரி ஓகே, எல்லாம் நிற்கிறாங்க, ரெடியாகிறாங்க. ப்ரேயர் பண்ணி இருக்கும்போது டோர் நாக்கிங், கதவு தட்டுறாங்க. ஒரு டிரைவர் வந்து தட்டுறாரு. யாருன்னு கேட்டா, நான் ஒரு பக்கத்து ஊருக்கு இந்த பால் வண்டி எடுத்துகிட்டு வந்துருக்கிறேன், பக்கத்து ஊருக்கு பால் எடுத்துகிட்டு போய் நான் சேர்க்கணும். ஆனால் என் வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு. மெக்கானிக் வந்து ரெடி பண்ணுறதுக்குள்ளே இந்த பாலெல்லாம் கெட்டு போயிடும். பக்கத்தில் யாருன்னா கொடுக்கலாண்ணா, இங்கே ஒரு ஆர்ஃபனேஜ் இருக்குன்னு சொன்னாங்க, அதனால் தயவாக இந்த பாலெல்லாம் எடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்க. அந்த டேங்கர் ஃபுல்லாக இதுவரை அவ்வளோ பாலை அந்த பிள்ளைங்க குடிச்சதே இல்லை. கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்கிறது. ஜார்ஜ் முல்லருடைய ஜெபம் இந்த மாதிரி அநேக பேரை சொல்ல முடியும். உங்கள் உபவாசம், உங்கள் ஜெபம் தேவனுக்கு பிரியமான தூபமாக. இன்னொரு 8 நிமிஷம் இருக்குது. நான் சொன்ன காரியங்கள் சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். தேவனுக்கு பிரியமான தூபமான ஜெபம் உங்கள் வாழ்க்கையில் இருக்குதான்னு நமக்கும் தேவனுக்கு நல்லா தெரியும், நமக்கும் பிசாசுக்கும் தெரியும். சொல்லுங்க,
நீங்க ஜெபிக்கிறீங்களா இல்லையானே உங்க மேல வருகிற வாசனை வச்சே கண்டுபிடிச்சணும். உடனே அப்படிலாம் பண்ணி பார்க்காது, ஒண்ணுமே தெரியாது. சாதாரண மூக்குக்கு தெரியாது, ஆனா பிசாசு மூக்குக்கு தெரியும், தேவ தூதர்களுக்கு தெரியும், பரிசுத்த ஆவியானவருக்கு தெரியும், பிதாவாகிய தேவனுக்கு தெரியும். உங்க மேல வீசுகிற வாசை ஜீவனுள்ள வாசனையா இல்ல மரணத்தின் வாசனையா என்று உங்க ஜெபத்தை வச்சு நீங்க கண்டுபிடிச்சிடலாம். ஜெபிக்கிற மனுஷனுக்கு நல்லா தெரியும், இவன் ஜீவனுள்ள மனுஷன் உள்ள இருக்கிறவன். அவனுக்குள்ள செத்த கிரியைகள் உள்ள வராது, அசுத்தம் உள்ள வராது, காம விகாரம் வராது, வன்கண் வராது, தூஷணம் வராது, மதிகேடு வராது, பெருமை வராது. இவைகளெல்லாம் மனுஷனுடைய இருதயத்திலிருந்து புறப்பட்டு அவனை தீட்டுப்படுத்தும். எவனுடைய வாழ்க்கையில ஜீவனுள்ள தேவன் உயிருள்ளவர் உள்ள இருக்கிறாரோ அவனுடைய ஆத்மாவும் ஜீவனுள்ளதா இருக்கும். இதெல்லாத்தையும் ஆண்டவர் கட் பண்ணுவார். கொஞ்சம் பெருமை வருதா கட் பண்ணுவார், பெருமை பேச்ச ஸ்டாப் பண்றா, இச்சை வருதா ஸ்டாப் பண்ணுவேன். ஹல்லேலூயா. இதுக்கு ஜீவன் உள்ளவர் உனக்குள்ள இருந்தாருமா, எனக்குள்ள ஜீவன் இருக்கிறாமா. செத்து போன அநேக மனுஷரை பார்க்கும்போது இந்த ஜீவன் எப்படியாவது அவனுக்கு நான் கொடுக்கணும். எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. கடந்த செவ்வாய்க்கிழமை எங்கள் சபையில் இருக்கிற ஒரு கூட்டங்களுக்கு சொல்லி கொண்டிருந்தேன். மேம், நீங்கள் நமக்கு வீட்டில் அழகான பிடிச்ச ஒரு உணவு, அழகாக டேஸ்ட்டாக ஒரு மீன் குழம்பு பண்ணி வச்சுக்கோங்களேன். அது டேஸ்ட்டாக வந்துச்சு, நீங்கள் டேஸ்ட் பண்ணும்போது கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச அட்லீஸ்ட் ஒரு 3-4 வீட்டுக்கு சின்னத்தை எடுத்து கிண்டத்தை எடுத்து அதில் கொஞ்சம் ஊற்றி ஒரு மீன் பீஸை போட்டு நான் செஞ்சேன் எப்படி டேஸ்ட்டாக இருக்குன்னு பாருங்க. ஏன்னா என் டேஸ்ட்டை நான் உங்களுக்கு கொடுக்கணும், பெஸ்ட் எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லுங்க. யோசிச்சு பாருங்க, அவங்க ரட்சிக்கப்படாத வீட்டுக்கெல்லாம் கொடுப்போம். அவன் ரட்சிக்கப்படலை, விக்கிரகத்தை நமஸ்கரிக்க எல்லாம் உண்மைதான். ஒருவேளை அன்னைக்கு தேவனமாக வருகை இருக்குமானால் அவன் பரலோகத்துக்கு இல்லை நரகத்துக்கு போக போறாங்க. நான் பெற்றிருக்கிற ரட்சிப்பு நான் இன்னைக்காவது நான் கொடுத்திருக்கிற ஒரு முயற்சி எடுத்திருக்கிறேன்னா. கிறிஸ்துவ என்பது ஒரு மதம் அல்ல. நம்ம போய் இன்னைக்கு அதை தவறாக சித்தரிக்கப்பட்டிருக்கு. அவங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு, இவங்க எல்லாம் ஏற்றுக்கொண்டா எப்படிப்பா. இன்னைக்கு ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் 3 வேதங்கள் சொல்லுகிறது. ஆமென். எந்த ஒரு காரியம் மனுஷனுடைய பாவத்தை கழுவ முடியாது. ஓம் ஸ்ரீ கன்னி சுத்ராய நமகன்றாங்க. என்ன அர்த்தங்க? இதெல்லாம் வெளியே சொல்ல முடியாது. அதெல்லாம் புரிஞ்சு கொள்ளுங்க. எந்த ஒரு உலகத்தின் காரியமோ ஒரு மனுஷனுடைய பாவத்தை மன்னிக்க முடியாது. பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தம் உண்டாம். அது ஈவா இலவசமா நமக்கு கொடுத்துருக்கிறார். இது நல்ல நிலத்துல விழுந்த விதையா நம்ம எல்லாம் இப்ப கனி கொடுத்துருக்கிறோம். நம்ம விதெல்லாம் முளைச்சிருக்கிறது. இன்னைக்கு சபையில வந்து அமர்ந்திருக்கிறீங்க. ஒரு நாள் இந்த கனிகளை அவர் தமக்கு பிரியமான கனிகளாய் பறித்து கொள்ள போகிறார். அவருடைய வருகையில நான் நிற்க போகிறேன். நிற்க வேண்டும் என்றால் நான் செய்ய வேண்டிய காரியம், நான் பெற்றிருந்த ஜீவனான வாசனை ஒவ்வொரு நாள் அவர் சமூகத்துக்கு போய் சார், ஆண்டவரே இன்னைக்கு இந்த வாசனை ஜீவனுள்ளதா, இந்த வாசனை வருது, இது எப்படி இருக்குமா அவர்கிட்ட கேட்கணும். அதுதான் அவங்க ஜெபஜீவியம். ஆமென். தென்கொரியாவில் பால் யாங்கிச்சோ, இப்போ அவர் பேர் டேவிட் யாங்கிச்சோன்னு ஒரு மரணத்துக்கு முன்னதாக அவர் பேர் மாற்றிருக்கிறார். இப்போ அந்த தேவன மனுஷன் உயிரோடு இல்லை. உலகத்திலேயே மிகப்பெரிய சபையை கட்டின ஒரு தேவனுடைய மனுஷன். அவருடைய வாழ்க்கையில ஸ்டார்ட் பண்ணும்பொழுது இதே போல சின்ன 10க்கு 10 கட்டிடம் தான். அவர், அவருடைய மனைவி, அவருடைய மாமியார் 3 பேர் தான் சர்ச் மெம்பர்ஸ். எத்தனை பேர்? அவர் பாஸ்டரு, 2 பேர் பிலீவர்ஸ். அதுக்கப்புறமா மிஞ்சி போனால் ஒரு 5 மாதத்துக்கு ஒரு வாட்டி ஒருத்தர் புதுசாக வந்துருந்தாங்க. இதுதான் அவங்க நிலைமை. அவருடைய வாழ்க்கையின் ஆரம்பத்தில் அவர் கர்த்தரையே சார்ந்து கொண்டிருந்தார். அநேக பலவீனங்கள் அந்த மனுஷனுக்கு வந்தது. ஆனால் அந்த பலவீனத்தின் நடுவில் 40 நாட்கள் நான் தேவனுக்காக உபவாசத்தில் நிற்க வேண்டும் சொல்லி ஜபத்தை ஆரம்பித்தார். அவர் ஜபிக்கும்போது ஒரு வயதான ஒரு அம்மா இருந்தாங்க. ஒரு 55 வயது இருக்கும். அவருடைய சரீரத்தில் கையை கூட தூக்க முடியாது, எழுந்து நடக்க முடியாது. அவங்க வீட்டில் அவங்களை பார்த்துக்கிறவங்க 3 வேளை சாப்பாடை மட்டும் ஊட்டிட்டு அந்த மாதிரி தேவையான காரியங்களை செய்து போவாங்க. இதுதான் அந்த அம்மாவோட வாழ்க்கை. இவங்க போவார் எப்படின்னா, அந்த அம்மா கூப்பிடுவாங்க, போய் ஜெபிப்பார், வந்துடுவாங்க. ஆண்டவரே சுகத்தை தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதே மாதிரி யாரெல்லாம் கூப்பிடுறாங்களோ போய் சுவிசேஷத்தை சொல்லிட்டு வந்துடுவோம்னா 40 நாள் ஜெபிச்சு முடிக்க போகிறார். 40வது நாள் 40th டே ஜெபத்தை முடிக்கிறார். எந்த சேஞ்சும் பார்க்கல, எந்த தேவதூதரும் வரல. ஆண்டவர் என்ன ஆண்டவரே உங்கள் சத்தத்தை கேட்கணும்னு ஆசையாக இருந்தேன், ஒன்றுமே நடக்கலையே. 40வது நாள் ஜெபிச்சு முடிக்கும் பொழுது அப்படியே ஜெபிச்சு அப்படியே கொஞ்சம் டயர்டாக இருந்தார். அப்போ ஆண்டவர் தரிசனத்தை
அவர் காண்பிக்கிறாரு. அந்த தரிசனத்தில் பார்த்தீங்கன்னா கதவு ஒருத்தவங்க தட்டுறாங்க அவர் ஜப அறையில். யாரோ கதவு திறக்கிறாங்கன்னு போய் திறந்தாருன்னா ஒரு வாலிபமான ஒரு பெண் ஒருத்தர் உள்ள வராங்க. உள்ள வந்துட்டு ஐயா ஒரு தண்ணி கொடுக்குறாங்க. சரிம்மா வெயிட் பண்ணுங்க அப்படின்னு அவர் தண்ணி எடுக்க உள்ள போயிட்டு வரும்போது அந்த பெண் ஒரு பெரிய வலு சர்மமா ஒரு பெரிய பாம்பா மாறி அவரோ மேற்கொண்டு அவரை எப்படியோ சாகடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுது. இவரும் அபிஷேகத்தில் நிறைஞ்சு விடலை. அந்த பாம்போடு நல்லா போராடுகிறாரு. அதனால முயற்சி ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கன்னு ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த மனுஷனுக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்குறாரு. அந்த சர்வம் மறிச்சு போகுது. அப்படியே அந்த மனுஷன் அப்படியே கண்ணை விழிக்கும் போது லிட்டரலா தன்னுடைய சரீரத்துல அந்த பலவீனம் 40 நாள் ஃபாஸ்டிங்னா சும்மா இல்லை, அவ்வளோ பலவீனம் அப்படியே படுத்திருக்கும் போது கண்ணை திறக்கிறாரு. திருப்பி கதவு தட்டுறாங்க டக் டக் டக்குன்னு. என்னடா இப்போதான் ஒரு பிசாசை சாகடிச்சா அதுக்குள்ள நோனா என்ன ஆண்டவரேன்னு முடியாம போய் கதவு திறக்கிறாரு. எந்த வயதான 55 வயதுல இருந்த பாட்டிமா முடியாத ஒருத்தவங்க அவங்க வாசல் நிற்கிறாங்க. ஒரே அதிர்ச்சி ஷாக். என்னடா இத்தனை வருஷம் நடக்காதவங்க எப்படி நடந்து வந்தாங்க, யார் தூக்கி வந்தாங்க அப்படின்னு எட்டி பார்த்தா ஊரே அவர் வாசல்ல தான் இருக்குது. ஊர்ல இருக்கிறாங்க எல்லாம் நிற்கிறாங்க. என்னம்மா ஆச்சுன்னா வெளியே வாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஊர் ஜனங்க அம்மா ஒரு சாட்சி சொன்னாங்க. நான் இத்தனை ஆண்டுகளாக மரணப்படுக்கையில் இருந்தேன், எனக்காக ஜெபிச்சிருந்தீங்க. ஆனா இன்னைக்கு என்னை சுற்றி கொண்டிருந்த ஒரு வலுசர்வம் என்னை விட்டு வெளியே போச்சு. என்ன அது ரிலீஸ் ஆச்சு. நீங்க அந்த வலுசர்வத்தை சாகடிக்கிறத என் தரிசனத்துல பார்த்தேன். எப்போ அந்த சர்வம் அந்த பாம்பு என்னை விட்டு வெளியே போச்சோ என்னால் நிற்க முடியுது, என்ன நடக்க முடிஞ்சது. உடனே எனக்காக ஜெபித்தேன். என் போதகரை பார்க்கணும் உங்க வீட்டை நோக்கி வந்தேன். நான் நடந்து வரதை பார்த்து இத்தனை வருஷமா என்னை பார்த்தவர்கள் எல்லாம் கூடிட்டாங்க, உங்களை நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் நிற்கிறாங்கன்னு சொன்னேன். அந்த ஒரு மகளுடைய சாட்சி அன்னைக்கு நூற்றுக்கணக்கான ஜனங்கள் அவர் சபைக்குள்ள வந்தார்கள், உயிருள்ள தேவனை கண்டாங்க. ஆமென். இந்த சாட்சியை கேட்ட 7 மந்திரவாதிகள் அடுத்த வாரம் அவங்க சபைக்குள்ள வராங்க. நான் தான் அந்த பொங்கலை மறிச்சு போகணும்னு சொல்லிட்டு நாங்கள் 7 பேர் பார்ட்னர்ஷிப்பை போட்டு அந்த வலுசர்வத்தினால கட்டி வைத்திருந்தோம். எந்த ஒரு மனுஷனாலையும் எந்த ஒரு சக்தியாலையும் அந்த சர்வத்தை மேற்கொள்ள முடியாது. ஆனா நீ வணங்குகிற இயேசு ஆண்டவர் அந்த சர்வத்தை ஏற்றுக்கொண்டார். நான் அந்த இயேசுவை ஏற்றுக்கொண்ட 7 மந்திரவாதிகள். அதுக்கப்புறம் அந்த ஊர்ல மந்திரிகமே இல்லை. லட்சக்கணக்கான ஜனங்கள் தென்கொரியாவில் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள ஒரே ஒரு மனுஷனுடைய ஜெபம் காரணமாக இருக்கிறதுல அப்படியே நம்ம கண்ணை மூடி கையை உயர்த்தி அப்படியே அமர்ந்தபடி கொஞ்சம் கையை உயர்த்துங்க. நான் சொன்ன நேரத்தில் கரெக்டாக முடிக்க விரும்புகிறேன். ஆண்டு சமயத்தில் கொஞ்சம் கேள்வி ஆண்டவரே, எனக்கு 2 வாசனை கொடுத்துருக்குறீங்க. ஒன்று மரண வாசனை, இன்னொன்று ஜீவனுள்ள வாசனை. நான் மரண வாசனையை பற்றி கொள்ளுமா ஜீவனுள்ள வாசனையை பற்றி கொள்ளுமான்னு சொல்லிட்டு அந்த சாய்ஸை என்கிட்ட கொடுத்துட்டு எவன் தகுதி உள்ளவன் அது தகுதி உள்ள நான் மாற்றுவேன். என் ஜெப நேரத்துல என் உபவாசத்துல இந்த சத்திய வேதத்துல ஜார்ஜ் முல்லர் ஐயா 200 முறை 92 வயதான வரை அவர் வேதத்தை வாசிச்சு கொண்டே இருந்தாரு. எனக்கு ஒரு தீர்மானம் பண்றப்பா, என் ஜெபமும் குத்துபமும் மாறட்டும், என் வாழ்க்கையை முழுசும் ஒப்பு கொடுக்கிறேன். எப்படி அந்த சர்வம் எங்களை அந்த தாயை ஆட்கொண்டதோ, ஒருவேளை நாங்கள் அறியாத காரியங்களை எங்களை ஆட்கொண்டுள்ளா அந்த ஜபத்தின் மூலமா நாங்கள் மேற்கொள்ள தேவ ஆவியானவர், நாங்கள் எப்படி ஜெபிக்கணும் தெரியாது, ஆவியானவர் தம்மை வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு எங்களுக்காக வேண்டுதல் செய்கிறீங்களே, எங்களோடு கூட இந்த இடத்துல நீங்கள் இருக்கிற இந்த இடத்துல கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக அப்படியே உங்கள் தலைமையில கையை வைக்க ஆண்டவரே, தேவனுடைய மகிமையான கரம் ஒவ்வொரு பிள்ளைகளோட தலைமையில வைக்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு அக்கினியை போடுங்க. தேவனுடைய கரம் ஒவ்வொரு தலைமையில இறங்க. தேவனுடைய மனுஷனாகிய நான் உங்களுடைய சமூகத்தில் வெற்றி கொள்கிறேன். கர்த்தர் மனமிறங்க, கர்த்தர் கிரியை செய்யுங்க. ஒவ்வொரு தலைமையிலும் தேவனுடைய அபிஷேகத்தை வைக்கிறேன். இந்த அக்கினி பற்றி எரியட்டும். தேவனுடைய சுற்றி அக்கினி மதுராய் நிற்க வேண்டுமா நாங்கள் சொல்லிக்கிறோம். ஹல்லேலூயா. ஜலத்தினாலும் ஆவினாலும் அக்கினியினாலும் ஒரு ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டு இந்த சபை எழும்பட்டும் ஆண்டவரே. சபை கட்டிடம் எழும்பட்டும், ஜனங்கள் உள்ள வரட்டும், இது பெதஸ்தாவாய் மாறட்டும். இந்த இடம் ஆண்டவரே தேவனுக்கு பிரியமாக இடமாய் மாற அபிஷேகிக்கிறோம்.
எங்க ஊழியருக்காக அம்மாக்காக நாங்கள் செபிக்கிறோம். இந்த இடத்துல வருகிற ஒவ்வொரு வேளை தேவ அபிஷேகம், இந்த இடம் எப்போதும் அக்கறை நிரம்புகிற இடமாக, இந்த இடத்துல வேண்டிக் கொள்கிற எல்லா விண்ணப்பங்களும் கேட்கப்படட்டும். ஆண்டவரே, இந்த வாசனை தேவனுக்கு பிரியமான வாசனை, உலகத்தை பிரியப்படுத்த, சத்துருவை பிரியப்படுத்த, இந்த உலகத்தின் இச்சைகளுக்கும் பாவங்களுக்கும் இந்த ஜீவ வாசனைகள் விடாதபடிக்கு அதை நாங்கள் பற்றி கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் உங்க சமூகத்தில் இருக்க உதவி செய்யும். எங்களை தாழ்த்துகிறோம். உங்க திவ்ய கருத்துல எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். இன்னைக்கு தேவ வருகை இருக்குமானால் எங்களை கைவிடாதீங்கப்பா. என் குடும்பத்தை கைவிடாதீங்க, என் பிள்ளைகளை கைவிடாதீங்க, என் கணவன் மனைவியை கைவிடாதீங்க, என் பெற்றோரை கைவிடாதீங்க என்று உண்மையே நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். சுகந்த வாசனையாய் எங்க வாழ்க்கை மாறட்டும். ஒவ்வொரு நாளும் நுகர்ந்து மகிழுங்கப்பா. தாழ்த்துகிறோம். கர்த்தர் பெரிய காரியம் செய்யுங்க. இந்த வருகைக்கு யாவரையும் தகுதிப்படுத்துங்க. இப்போ இயேசு கிறிஸ்து நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். தேவ சமூகம் உங்களை ஆளுகை செய்யுங்க. Thank you. ஹல்லேலூயா. சரி, இப்போ நம்ம எந்த வாசனையில இருக்கிறோம்? ஜீவனுக்கு ஏதுவான வாசனையா, மரணத்திற்கு ஏதுவான வாசனையா? எதை சாய்ஸ் பண்ண போறீங்களா? ஆல்ரெடி நான் அந்த வாசனையை தான் எங்ககிட்ட வந்துட்டு இருக்குன்னு நீங்க நம்புறீங்களா? ஜீவனுக்கு ஏதுவான வாசனை தான் என்னிலிருந்து வந்து கொண்டிருக்கின்றது நம்பணும். ஆமென். கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை பயன்படுத்தலாமா? ஒரு அருமையான செய்திங்க. தேவ ஆவியானவர் தான் வழிநடத்திருக்கிறார். ஆமென். தொடர்ந்து ஐயாவுடைய ஊழியங்களுக்காக ஜெபிச்சுங்க. அவர் சொன்ன பாயிண்ட்ல எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப அந்த வருகையை குறித்து சொல்லியிருந்தார் பாருங்க. அதான் நான் ரொம்ப பயந்துட்டேன். அந்த வருகையில் எப்போ, அதாவது அவரு கூப்பிடுறப்போ மரணத்துக்கு ஏதோ வாசனை இருந்துச்சுன்னா நம்மளால போக முடியாதுன்னு பாருங்க. ஒரு மாதிரி உள்ளுக்குள்ள அப்படியே ஒரு ஆணி வச்ச மாதிரி ஆயிடுச்சுங்க. உண்மைதானே? அப்ப நமக்குள்ள என்ன வாசனை காணப்படணும்? நம்ம நிறைய வேலைகள்ல ஒரு வேலைக்காரர் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஆனா அந்த முதலாளி வந்து அவங்க பிள்ளையாவே பாக்குறாரு. வேலைக்காரர்கள் எப்பவுமே வந்து என்ன பண்ணணும்னா, எனக்கு ஐயா இந்த இது மட்டும் போதுயா வாங்கிட்டு போயிடுவாங்க. அது மாதிரி விடுதலையை நம்ம வாங்கிட்டு எனக்கு இந்த நேரத்தில் இந்த விடுதலை மட்டும் போதும்னு சொல்லிட்டு அதுக்காக மட்டும் கடவுளை தேடி வரீங்களா? இல்ல, உங்களை குளிப்பாட்டி உங்களை தன்னுடைய பிள்ளையாகவே உள்ள வைக்கிறதுக்காக அவர் ஒவ்வொருத்தரையும் உங்களை அழைப்பு கொடுத்துட்டு தான் இருக்கிறாரு. ஆமென். அவருடைய தேவை இருக்குதுங்க. நீங்க சுகந்த வாசனையா இருக்கணும். நீங்களும் நானும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த சுகந்த வாசனையா இருந்தா தான் நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். இன்னைக்கு நீங்க ஒருவேளை ஏதாவது ஒரு விடுதலைக்காக வந்திருக்கலாம். அந்த விடுதலை தருவாரு. அதை விட ஒரு பெரிய ஒரு விஷயம், நீங்கள் நானும் சுகந்த வாசனையா இருக்கணும். ஆமென். அதுதாங்க மெயின். ஒருவேளை இதுவரை அதை பற்றி அறிவு சரியானபடி இல்லை அப்படி இருந்துச்சுன்னா, ஒருவேளை லாசரு மாதிரி எனக்குள்ள ஒரு மூணு நாள் இல்லைங்க, ஒரு பல வருடங்கள், ஒரு 10 வருடங்களாவே நான் கிறிஸ்துவ சரியாவே புரிஞ்சுக்கல, நான் ஒரு செத்தவங்க போல காண போறேன் நீங்க ஃபீல் பண்ணிக்கலாம். ஒரு பேட் ஸ்மெல் நீங்க உணர்றீங்களா? 10 வருஷம் ஆனாலும் இன்னைக்கு லாசருவை எழுப்பின அதே தேவன் உங்களை கூப்பிடுறாரு. சுகந்த வாசனையா உங்களை மாத்துவாருங்க. நீங்க பேட் ஸ்மெல் ஆனாலும் மனுஷன் உங்களை விட்டுட்டு பேட் ஸ்மெல் விட்டுட்டு போயிடுவான். கர்த்தர் உங்களை அப்படி மாத்த மாட்டாங்க. மெய்யா அவருடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? நீங்கள் நானும் பரிசுத்தமா இருக்கணும். நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் சொல்றாரு. அதை மறந்துடாதீங்க. உங்களை அந்த சுகந்த வாசனையா மாத்துறதுக்கு தான் அழைச்சிருக்கிறார். உங்களை யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா உங்களை ஏன் ரசித்தாங்க நீங்க என்ன சொல்லுவீங்க? வீடு வாங்குறதுக்கு, கார் வாங்குறதுக்கு. ஓகே, இதெல்லாம் ஓகே தான். இது எல்லாத்தை விட முக்கியமா நான் வந்து சுகந்த வாசனையா மாற்றப்பட்டு அவருடைய வருகையில எடுத்துக்கொள்ளப்படணும். ஆமென். அந்த அறிவு தான் நம்ம பெறணும். ஆமென். நீங்க நம்ம கடவுளுக்கு பயப்படுற பயம் இருக்குது, பட் அறிவு வேணும். என்னது அறிவு? என்னது? அந்த சுகந்த வாசனையா வாழணும்ன்ற அந்த அறிவு நமக்கு வேணும். இன்னைக்கு நம்ம பெரிய பெரிய பணக்காரர்களை பார்த்து பொறாமப்படுறோம். அவங்கள போல வாழ முடியுமா? வாழ முடியாது. ஐயோ சரி ஓகே அப்படின்னு அப்படி பொறாமப்பட்டு தான் பரிசுத்த வாழ்க்கையும் அப்படிதான் நம்ம பார்த்து பயந்து ஓடிடுறோம். கிடையாது. தயவுசெய்து இந்த ஒரே வசனத்தை வாசி முடிங்க. ரோமர் 7ஆம் அதிகாரம் படுங்க. உங்களை ஒப்பு கொடுக்கறது தான் அந்த பரிசுத்த அந்த சுகந்த வாசனையை கர்த்தர் கொடுப்பார். ஐயா சொல்லும் பொழுதே இந்த வார்த்தை தான் எனக்கு அதை பார்க்கும்போது உணர்த்தப்பட்டேன். 19ஆம் வசனம் வாசிங்க. ஒருவேளை நீங்க பலவீனத்தில் லாசரு போல ஒரு நம்ம இருந்தா கூட நம்மள சுகந்த வாசனையாக கர்த்தர் மாத்துவாருங்க. நீங்க ஒப்பு கொடுக்கறது தான் இருக்கு. 19ஆம் வசனம் வாசிமா. 7:19 இல்ல சாரி 6:19 சாரி. உங்கள் மாம்சம் அவ்வளவுதாங்க. மத்தது யார் பார்த்துப்பா? அவர் பார்த்துப்பார். உங்களை மாத்துறது அவரு. அந்த பணக்காரர்களை பார்த்து பொறாமலாம் நீங்க தைரியம். உங்களையும் ஐஸ்வர்யங்களாக பரிசுத்தத்தில் ஐஸ்வர்யவான்களாக மாற்றுவார். கரண்ட் இதே நம்ம பயன்படுத்தினா நீங்க ஒப்பு கொடுங்க. நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுங்க. ஓகேவா?